Welcome to Success Cooking Entertainment, co-sponsored by Success Trap Taxi Private Limited. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சமையலுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா பேபி சாக் புட் இதை வச்சு கடாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் கடாய் பண்ணிருப்பாங்க, பன்னீரில் கடாய் பண்ணிருப்பாங்க, காலிஃப்ளவரில் கடாய் பண்ணிருப்பாங்க. நம்ம பேபி சாக் ஃப்ரூட் வச்சு இன்னைக்கு கடாய் பண்ண போகிறோம். தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேபி சாக் ஃப்ரூட், தக்காளி சாஸு, சில்லி சாஸ், சோயா சாஸ், தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவு, அரிசி மாவு, குடமிளகாய், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன். வாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி குக்கிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. தக்காளி வெங்காயம் எல்லாம் தேவையான நறுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப்சிக்கன் நறுக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா? குடமிளகா தான் இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது. ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஓகேங்களா? காய்களை நறுக்கிட்டோம். ஓகேங்களா? காய்களை நறுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி சாக் ஃப்ரூட் வந்து நறுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்கு முக்கியமானது. பேபி சாக் ஃப்ரூட் நறுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இதை சின்ன சின்ன பீஸ் பண்ணணும். நம்ம சிக்கன் மாரி பன்னீர் மாரி பொடிசாக இதுமாரி நறுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இது வெந்து நல்லா மசாலா உள்ளார இறங்கி கடாய் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஆட்டுக்கறி போட்டு கடாய் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். மட்டன் எப்படி இருக்குமோ அதேமாரி இது சைவத்தில் மட்டன் சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே இதை வந்து கிரேவி மாரி வச்சு சாப்பிடலாம். கடாய் சிக்கன் கடாய், பன்னீர் கடாயெல்லாம் எது எதுலாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்குமே இதுவுமே மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ காய்கறி, பேபி ஜாக் ஃப்ரூட் எல்லாத்தையும் நறுக்கிட்டோம். இதுக்கு மசாலா நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? மசாலா போடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு, மசாலா போட்டு நம்ம சிக்கனுக்கு மசாலா போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது பொரிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கடல மாவு, சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், இல்லை 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போடணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த ஜாக் ஃப்ரூட்டை அது உள்ளார போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வதக்கி கொஞ்சம் ஐட்டம்லாம் வந்து அரைக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து எண்ணெய் சட்டி வச்சிட்டோம். ஒரு 4 ஏலக்காய்,
ஒரு 5 கிராம்பு இது கூட வந்து கொஞ்சமும் ஆனியன் சேர்த்துக்கிறோம். இன்னும் ஆனியன் சேர்த்து வதக்கணும். இதுதான் வந்து அந்த கடாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கறது. வந்து கொஞ்சோண்டு பட்டை, இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் வெங்காயம் வதங்கும், இல்லாட்டினா வதங்காது. சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு வச்சுட்டோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா மல்லி, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது வதங்கும் போதே இது கூட வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பயிர் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? முந்திரி பயிர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதுக்கோசம் முந்திரி பயிர் போடுறது. வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம், இது எல்லாமே அரைக்க தான் போகிறோம், அதனால் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும் சைடில். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டிராப் டாக்ஸி 7358955588. நம்ம இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதில் இது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொறுமையாக தான் வேகணும், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம், இல்லைன்னா வந்து செவந்து போயிடும், வேகாது. இது ஆஃப் பாயில் வந்தால் போதும் எண்ணெயில். அப்புறம்தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம திரும்ப வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா மசாலா ஏறி சூப்பராகிடும். ஃபுல்லாக வந்து பொரிச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? நம்ம பொரிச்ச இதுலேயே எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அது பொரிஞ்சிச்சு. இல்லை வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுப்போம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகுது. வெங்காயம் நல்லா ஓரளவு ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை தான் இல்லை ஹைலைட்டே. ஓகேங்களா? கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா. இதெல்லாம் பச்சை வாடை போகிற அளவு ஃப்ரை பண்ணணும். ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், இது ரெட் சில்லி சாஸ் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், கலர் எப்படி வந்திருக்கு, செம்ம கலராக இருக்குதா, அப்படியே சாப்பிட்லாம் சரிங்களா. ஒரு 1/2 ஸ்பூன் லெமன், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். 1/2 புழிஞ்சா போதும். பாக்கி இருக்குது புதினா மல்லி. போட்டுட்டு நம்ம என்ன செய்யறோன்னா, நம்ம பொரிச்சு வச்சுருக்க இதை போட்டுட்டு மசாலா இதை கொஞ்சம் ஏற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் செம்ம தக 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 மின்னுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். நம்ம வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுடைய கடாய் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. பேபி சாக் ஃப்ரூட்டோட கடாய் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ருசியாக, ஹெல்த்தியாக, டேஸ்டியாக. பாருங்கள், நம்ம குக்கிங் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பேபி சாக் ஃப்ரூட்டோடைய கடாய் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. அதுக்கு சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி பேபி சாக் ஃப்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.